ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 நாளாக போய் பெங்களூரில் குத்த வச்சு அப்படியே உட்காந்தாச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஒரு வழியாக நேற்று வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம பழைய வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஜம்முன்னு கிளம்பி இப்போ எங்கே போகிறோம், ஏன்னு கிளாப் பண்ணுற மாதிரி நம்ம புது வீட்டுக்கு தான் போகிறோம். போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். ஆள் வர சொல்லியிருக்கு, டிவி இன்ஸ்டால் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்குதாங்க. இன்னும் அங்கே வேலை வளர்ந்துக்கிட்டே இருக்குதே தவிர்த்து முடிஞ்ச பாட காணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நமக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போ போய் உள்ள ஆராம்ஸே உட்காருவோன்றது தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்னென்ன வேலைலாம் அங்கே பெண்டிங் இருக்குது, என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நடுவில் பேபிமா குக் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒத்த காலில் நின்றுக்குது. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஒத்த காலில் நின்றுக்குது. அங்கே போய் ரெட்டை காலில் நிற்கிதோ இல்லை உட்காந்துக்குதான்றது அங்கே வந்து பாருங்க. இங்கே போகிற வழியில் பலாப்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது முலாம்பழம், இந்த மாதிரி எல்லாம் ரோட்ல போட்டு வித்துன்னு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வாங்கிட்டு போலான்னு தான் தோணுது. பட் ஆனால் சாப்பிட ஆல்ரெடி அங்கே இருக்கு. 4 ஆப்பிள் இருக்குது, 2 ஆப்பிள் 2 மாதுளை தான் இருக்கு. மொத்தம் 4 தான் அங்க இருக்குது. ஒண்ணு என் கண்ணுக்கு எல்லாமே 2 தெரிஞ்சுதான், 2 தெரியும். சரியா? அங்க போய் அதை ஜூஸ போட்டு குடி முடி. அதுக்கப்புறமா வந்து உனக்கு பலாப்பழம் வாங்கிட்டேன் வந்துட்டேனே. சரி விட, போற வழியில வாங்கிட்டு போயிடலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம போயிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சாதான் நம்ம வந்துட்டு சோஃபா வேற கண்டிஷன் போட்டிருக்காங்க. சோஃபா வேற வரப்போகுது. ஆமா, சோஃபாலாம் வரப்போகுது. அதெல்லாம் வேற ஆர்டர் கொடுத்துருக்கோம். டிவிக்கு கண்டிஷன், இன்னைக்கு நீங்க பண்ணல, இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். நீங்க பே பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றாங்க. என்ன கொடுமை இது! காசை குத்து வாங்கிட்டு 4 நாள் நம்ம குத்த வச்சு உட்காந்தும் போது அவங்க வரமாட்டாங்க. அவங்க இது பண்ணும்போது நம்ம வரணும் இம்மிடியேட்டா. இல்லைன்னா கேன்சல் பண்றோம், பே பண்ணுங்கன்றாங்க. என்னதான் பண்றது? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிவி. இவ்வளோ பெரிய டிவி எப்படி பத்தும்? 1 2 டேப் இருக்காப்பா? டேப் இல்லையே, 3 இங்கேயே போட்டிருக்காங்களே 163ன்னு சொல்லிட்டு. 163 தானே? 5 6 இங்க வா. 1 உள்ள அட்டைப்பெட்டி எல்லாம் இருக்கும்பா. அதுல 2 3 4 5 பா 75 இன்ச்சஸே கரெக்டா இருந்திருக்கும்பா. அப்போ நீ ஒரு டுபா ஒரு மேக்ஸ் பா வந்து ஒழுங்கா கால்குலேட் பண்ணி ஒழுங்கா பண்ணிருக்கணும்ல. வேற லெவல்ல இருந்திருக்கும் இங்க 75 இன்ச்சஸ். சரி, மாட்டல எல்லாம் கேளு, மாத்தி கொடுப்பேன் நானு. மாட்டினதுக்கே இன்னும் பதில் சொல்ல மாட்டாங்க. மாட்டல என்னதான் மாத்திக்கலான்றாங்களே. எடு ப்ரோ, 75 இன்ச்சஸ் மாத்தி தருவியா? போடலாம் இங்க அப்படின்னு கேட்கலாமா? எங்க மொபைல காணோம். முதல்ல நீ அளந்துட்டு 75 இன்ச்சஸோட இது சைஸ் சொல்ல சொல்லு. இங்க முதல்ல நீ அளந்து பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பண்ண போறோம். நம்ம ஜிம் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து புது வீடு தான். வந்தா வேலை அப்படியே அடுக்கடுக்கா ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டிகோல வெளியில வந்து இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க. பார்க்கிங்ல ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்லாம். ஸோ அதெல்லாம் ஒரே அழுக்கா இருக்குது. பாருங்க, தூசி பாருங்க, வீட்டுக்குள்ள எவ்வளவு தூசி. இது எல்லாமே கிளீன் பண்ணணும். இப்போ கிளீன் பண்ற மேனியாவே இருக்குதே தவிர உட்கார்ந்து நிம்மதியா உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்துற மாதிரி இங்க இல்ல. அது 3-4 மாசம் ஆகும் எல்லா வேலையும் முடிச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான். இந்த டோருக்குலாம் பாலிஷ் போடுறவங்கலாம் வந்தாங்கன்னா சுத்தம் அப்படியே இதுவாயிடும். எல்லா டோருக்கு இந்த ஹேண்ட்ரில்ஸ்க்கு எல்லாம் பாலிஷ் போட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சா திரும்பி பேக் டு பெவிலியன்ற மாதிரி பழைய மாதிரி ஆயிடும். என்ன பண்றது? நம்ம தான் வேலை செஞ்சாகணும் நம்ம வீட்டுக்கு. கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு வெளில ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் உள்ள வரட்டா? உள்ள ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தான் வெளில போகணும். உள்ள பாரு, இதெல்லாம் இங்க இருக்குது. இது அப்படியே வெளில தட்டினேன்னா இது ஃபோர்ஸா காத்தடிச்சு விட்டோன்னா எல்லாமே வெளில அப்படி போயிடும். சரி, ஓகே, வா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடு. இன்னும் பேபிமா சாரிலாம் கட்டின்னு ஜம்முன்னு ரெடி ஆயிட்டேன். எங்க ரெடி ஆயிட்டேன்? வெளியில போகணும். சரியா? நான் எல்லாருமே அந்த இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஒரு கண்ணாடி ஃபுல் மிரர், ஜெயச்சந்திரன்ல இருக்கா கீழ்கட்டளையில. அதுக்கு ஒரு அடிப்பா, அதுக்கு ஒரு டிமாண்டு. அந்த கண்ணாடி கிடைக்கலையாமா, அது வெயிட் பண்ணி ஸ்ட்ரீட் ஸ்டாக் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறாங்க. அது வேறயா? அதனால நானும் போய் ஒரு கண்ணாடி வாங்கி வந்து நம்ம அங்கங்க ஷூட் பண்றதுல ப்ரொமோஷன் ஷூட் எடுக்கிறதுல எல்லாம் வச்சு அந்த கண்ணாடி தள்ளின்னு போற கண்ணாடியா அந்த மாதிரி தான். ஓஹோ,
ஃபுல் மிரரு. நம்ம எங்க வேணாலும் இந்த ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 7,000 rupees 6,000 rupees 5,000 rupees இருந்தது. நம்ம பிரியா கூட குட்டி பிரியா கூட வாங்கிச்சு அதை. அப்ப எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்களே. என்னமோ 5 6 7 அந்த அமௌண்ட் தான் கிளிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம இருந்தது, அதெல்லாம் முடிச்சாச்சு. நாங்க ஒரு குர்த்தவு வேலை பார்த்து வச்சிட்டோம். அந்த குர்த்தவு வேலைனால இப்போ வந்து தண்ணி வந்து லீக் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணோம். இப்போ வரைக்கும் லீக் ஆகல. விட்டுட்டு போலான்னு நம்பி விட்டுட்டு போறோம். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. திருப்பி வந்துட்டு நம்ம என்னன்னா தேர்ஸ்டே போல இங்க வரலான்ட்டு வந்துட்டா 4 நாள் லீவ் இல்ல மோலிக்கு. 3 நாள் அங்க காலேஜ் முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்பி வந்தோம் அப்படின்னா இங்க தேர்ஸ்டே சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே 4 நாள் இருந்துட்டு வேலைக்கு ஆள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. மோனா வரதுக்குள்ள நம்ம அதெல்லாம் செட் பண்ணி வைக்கணும்ல. அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு டஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபால் சீலிங் மேல எல்லாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்குது. பட்டி மாவு ஃபால் சீலிங்க பார்த்தா உங்களுக்கு டஸ்ட் இருக்கா மாதிரி தெரியுதா? உள்ள அந்த பட்டி தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள பட்டி மாவுலாம் இருக்குதுன்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வேக்யூம் போட்டு எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுக்கணும். டிவி வைக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. அது டிவி மேல என்னமோ பெரிய டேபிள் மாதிரி வச்சுன்னு கிடக்குற. டிவி சேஞ்ச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்ப. ஆமா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா 75 inches போட முடியும். ஸோ அதனால டோட்டலா 75 inches போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துருக்கிறோம். 65 எடுத்துட்டு 75 மாத்தி கொடுங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் அதை நாங்க பே பண்ணிக்கிறோம் அப்படின்னோடனே ஓகே அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதனால வந்துட்டு நம்ம போயிட்டு டிவி மால்ல மாத்திர வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் கச்சா முச்சால் போட்டு வந்திருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்தது எல்லாத்தையும் அங்க கொஞ்சம் நீட் பண்ணிட்டு இங்க ஏதாவது தேவைங்கிறத பால்லாம் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து சேருவோம். ஓகேவா? கன்ஃபியூஸ்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த சுவிட்ச் எதுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியல. இப்போ இந்த இவ்வளோ நேரம் இந்த லைட் எரியாம இருந்தது. என்னடா இது அப்படின்ட்டு எடுத்து போட்டு பார்த்தேன், எரிஞ்சிச்சு. நமக்கு அதுவே ஒரு பெரிய இதுவா இருக்குது. செலவு பண்ணி வீடு கட்டுறது ஒரு விஷயம் கிடையாது. என்னப்பா திரும்பி மேக்கப் பண்ண ஓடியா நின்ட்ட? இல்ல முடியெல்லாம் இருக்கு, கொஞ்சம் அந்த முடியெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வை. இன்னைக்கு சமைச்சதை காட்டாலும் பொறாம பிடிச்சிவீங்க. காட்டாம இது பண்ணிட்டாங்க. ஆமாப்பா, நீ அவங்களுக்கு சோறு சமைச்சு போடுற, நம்ம இதுக்கு தானே சாப்பிட்டுக்கிறோம். சமைன்னு ஒரு நல்லது சொன்னா அது ஒரு குத்தோன்ற. நீ இல்ல சமைச்சதுதான் என்ன சமைச்சேன்னு காட்டணும்ல மக்களுக்கு. நீ சமைச்சுன்னு தான் இருக்கிற, ஆனா அவங்களுக்கு வந்து நீ எக்ஸ்போஸ் பண்றது இல்ல. அதனாலதான் நீ வந்து கெட்டவள ஆயிடுற. அதுவும் இல்லாம நீயா வாயால வந்து நிறைய தரப்பத்தை ஊத்தி விட்டுருங்க, பொங்கின்னு இருக்கிறாங்க பாவம். ஓகே, இது வந்து ப்ரோக்கோலி குழம்பு, முருங்காய் எல்லாம் போட்டு. காய் காலியா? கேரட் பீன்ஸ் அது காலியா? அது அப்படியே பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி இருந்தது. எடுத்து வாயில வச்சோன்னா புழுக்குன்னு உள்ள போச்சா, அதனால சாப்பிட்டோம் எல்லாத்தையும். சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கேரட் காலி ஆயிடுச்சு. சாப்பிட்டோம். அப்புறம் முட்டை செஞ்சு சாப்பிட்டோம். தயிர் வச்சு திருப்தியா சாப்பிட்டாச்சு. இவ்வளவுதான், கொஞ்சம் தான் மீதி இருக்கு. ஓகே, இப்போ எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா கென் மூவிக்கு வெயிட்டிங். ஏன்னா அங்க போயிட்டு பெங்களூர் போயிட்டு நம்ம எங்கேயுமே போக முடியல. ஏன்னா பொண்ணு எங்கேயும் போகாம வீட்டுலதான் உட்காந்து இருக்குது. நம்ம பார்க்க போனதே அவ்வளவுதான். சரிங்க, வெளில போனா அவளுக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது இல்ல, சினிமாக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு இல்ல, கூட்டிட்டு போக கூடாது. அந்த சவுண்ட் வந்து குழந்தைக்கு இதாகும் அப்படின்பாங்க. ஆனா நம்ம காலத்துல இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த மாதிரி தெரியல. ஆனா இப்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதனால எனக்கு தெரியல, மறந்து போச்சு. அது இல்லாம இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த மாதிரியும் எனக்கு தெரியல, எப்படின்னு தெரியல. ஆனா டாக்டர் இப்ப என்ன கொடுக்குறாங்களோ அதை தானே ஃபாலோ பண்ண முடியும் பிள்ளைங்களோ அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த யூத் மூவி போலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த என்னதுப்பா என்னமோ படம் பாத்தீங்களே, துரேந்தர் ரிவெஞ்ச். அது நானும் மௌலி போயிட்டு வந்தோம். வந்தவனே போட்டுனாங்க. நான் சொன்னேன், என்னாலலாம் துரேந்தர் மூவில 4 மணி நேரம்லாம் உட்காந்து பார்க்க முடியாது, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு. இவங்க 2 பேர் மட்டும் துரேந்தர் மூவி போயிட்டு வந்துட்டாங்க. சரி, யூத் நான் வந்தே தீர்வேன், போயே தீர்வேன். பழைய டெலிபோன் பூத்துப்பா நீ எதுக்குப்பா யூத்துக்கு துடிக்கிற? எல்லாரும் நல்லா இருக்கு சொல்றாங்க. அப்படி என்னதான் நல்லா இருக்குன்னு நம்மளும் போய் பாப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு ஜாலியா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து யூத் மூவி கிளம்பிட்டோம். போய் பார்த்துட்டு படம் நிஜமாவே நல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மத்தியானம் லஞ்ச் இதுதான். நம்ம வீட்டுக்கு போனோம். போயிட்டு அங்க வந்துட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். திருப்பி நாளையில இருந்து நீங்க அங்கதான் பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் நைட் மூவில எல்லாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்ப்போம். இந்த தாத்தாவும் பேத்தியும் கொஞ்சம் அலப்பறைகள்லாம் பண்ணுவாங்க. எந்த கேப்ல போட்டோ எடுக்கிறாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என் போன்ல பார்த்தா போட்டோ இது நானும் தானே
எப்படி உங்க போட்டோ இப்படி வந்தது? என் போன்ல தான் இருக்கும் போட்டோ. அப்படியா? நீ எடுத்திருந்தியா? கண்ணாடி போட்டு எடுத்தோம். கண்ணாடி போட்டு 2 பேரும் மாறி மாறி போட்டோ எடுத்துங்க. இன்னைக்கு வேற டான்ஸ் வேற போயிருந்தாமா, ஃப்ளவர் டான்ஸ்க்கு. ஹேனா போயிட்டு அழுதுனே வந்துருக்கு. என்னன்னு போய் பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பிள்ளை என்னன்னு பாப்போம். போட்டோபுட்டி ஹேர் ஸ்டைல் போட்டு வந்துட்டியா? படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? எனக்கு ஜோரம் அடிக்குதான். என்னக்கா ஜோரம்? அவனை எடுக்கிறேன் அவனுக்கு படம் எப்படி இருக்கு? எல்லா படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கா? டுபாகூர் படமா? சூப்பர் படமா? சூப்பர் படம். உனக்கு பிடிச்சிருக்கா அந்த படம்? பீச் போகணுமா, ஹோட்டலுக்கு போகணுமா? அப்ப எமி வீட்லயே இருக்கட்டுமா? எமி தேவையில்லை. கிளியா? என்னப்பா சின்ன பசங்க படத்துக்கு நீ வந்து உட்கார்ந்து நினைக்கிற? படம் நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஸ்கூல்ல பண்ணதெல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு. அந்த மாதிரி மூவி அது. ஸ்கூல்ல சின்ன பசங்க எல்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான். இதுதான் ஆண்டாண்டு காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க போல் இருக்கு. நான் பண்ணேன், இப்போ அதேதான் பண்ணுங்க பசங்க அப்படின்றது இதை பார்த்த உடனே தான் தெரியுது. அப்பெல்லாம் வந்து இலை மறைவும் காய் மறைவும் இருக்கும். இப்பெல்லாம் வந்து பப்ளிக்காவே பண்ணிடுறாங்க. இல்ல அப்போ ஸ்கூல்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி பேசுவாங்கப்பா. இப்ப வந்து என்னன்னா ஜென்சி கிட்ஸ்னு பேர் வச்சு இந்த மாதிரி விட்டாங்க. அது என்னமோ அது என்னன்னு தெரியல. ஓகே பைடா. ஹேனாக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹேனா வந்து ஆக்டிவா இல்ல. சரி நீ போய் ரெஸ்ட் எடு. காலையில வீட்டுக்கு வந்துரு. ஓகே ஹேனாக்கு உடம்பு சரியில்லாதனால பாவம் ரொம்ப இதுவா இருக்கு. போறதுக்கு முன்னாடி கூட ஃப்ரெண்ட்ஸ் பால்கனில இருந்து டேய் வாடா மேல வாடா அப்படின்னுட்டு இருந்தது என்ன. அப்புறம் நீ கீழே வாடா டைம் ஆகுதுடா அப்படின்னு. மகி என்ன மகி அது தனியா கூப்பிடும் போது தாத்தான்லாம் கூப்பிடவே கூப்பிடாது. மகி அப்படின்னு தான் கூப்பிடும். இதுங்கெல்லாம் ஏதோ பெருசுங்கெல்லாம் வந்து ஏய் அப்படின்னுச்சிங்கன்னா தாத்தா அப்படின்னு மேல இருந்து கத்துச்சு. மகி மேல வாடா அப்படின்னுச்சு. ஆமா இல்லைன்னா மகின்னு தான் ஷார்ட்டா கூப்பிடும். அது ஓட முடியல ஃப்ரெண்ட்ஸ். பாவம் பிள்ளைக்கு போனோம்னா எங்களுக்கு முதல்ல டான்ஸ் எல்லாம் அடிச்சாமா ஸ்கூல்ல. ஆமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுனேன். அது டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு டயர்ட்ல பிள்ளைக்கு ஃபீவர் வந்துருச்சு. அதனால சரி ஓகே இறக்கி விட்டு நம்ம கிளம்பலான்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சிவனக்காவும் வீட்டில் விட்டு நம்ம வீட்டில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். படம் சூப்பராக இருந்தது சொல்கிறேன் நான். அடுத்தது சிவனக்காவும் எலினாவும். ஓகே பாய். தூங்கிட்டாளாக்காவ? தூங்கிட்டா. பாய் எலினா. விடு தூங்கிட்டா. உம்பிச்சு பாரு, கீழே வந்துச்சு பாரு. என்னப்பா சொல்லு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்னடா இந்த படத்தையாக ஓஹோன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்தது. இதெல்லாம் ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு நினைச்சிட்டு செகண்ட் ஆஃப் பார்த்தா அருமையா வேற லெவல்ல போச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸோட கஷ்டம் தெரியறது இல்லை. அவங்க வந்து வெளியில போய் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தது வந்து நிஜமாவே ஒரு நல்ல விஷயம் தான் நானே சொல்லுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு வெளியில சந்தோஷமா இருக்காங்களோ அதே அளவுக்கு வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸையும் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கறத வந்து வீட்டுல பேரண்ட்ஸை பத்தி கவலைப்படாம வெளியில தான் உலகம்னு சொல்லி சந்தோஷமா இது பண்ணுதுங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்ச பிள்ளைங்களாகட்டும் தெரியாத பிள்ளைங்களாகட்டும் எல்லாருக்குமே இது தெரியணும் அப்படிங்கிறது வந்து என்னோட என்ன கரெக்டான இதுதான். சூப்பரா இருந்தது, நல்லா இருந்திருந்தாங்க, படம் எடுத்திருந்தாங்க, சூப்பராக இருந்தது. படமும் பார்த்தேன். நிறையா விஷயங்கள் வந்து பசங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தது. பேரண்ட்ஸும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது பிள்ளைங்களை பற்றி அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது. அதனால நல்லா படம் போய் பாருங்கள். யூத் மூவியை கென் கருணாஸ்க்கு ஒரு ஓ போடு. விஜய் சித்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு வடக்கத்தை போடுங்க அப்படின்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல படம். போய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தை அழுகாட்சியோடையும் அப்புறம் வந்து சென்டிமெண்டோடையும் ஒரு படம் நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்துட்டு எல்லாரையும் வீட்டில் கொண்டு நாங்கள் இறக்கி விட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வேலையை நாளைக்கு நாங்களும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான். ஓகே பாய்.